வழக்கமாக யூஸ்வலாக வந்து ஆஃபீஸ் நம்ம கிளம்புவோம் பார்த்தீங்களா, அந்த டைமுக்கு ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் எப்போவுமே கிளம்புவேன். அந்த மாதிரி நம்ம கிளம்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மத்திய கைலாஷ்லேருந்து இந்த கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிக்னல் வரைக்கும் டிராஃபிக் இருக்கும். அதுக்கப்புறமா அந்த கேன்சர் இன்ஸ்டியூட் தாண்டோன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஸோ ஸ்பீடாக வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து கொஞ்ச நேரத்தில் ரீச் ஆயிடலாம். ஸோ இப்படிப்பட்ட கேல்குலேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய கைலாஷ்லேருந்து இந்த கேன்சர் இன்ஸ்டியூட் வரைக்கும் டிராஃபிக் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கிளியராக இருக்கும். ஏன்னா வழக்கமாக வந்து இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். இந்த கேன்சர் இன்ஸ்டியூட் டேர்னிங்ல மட்டும் தான் டிராஃபிக் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 நிமிஷம் 10 நிமிஷம் கிட்ட ரொம்ப டிராஃபிக்கா இருந்துச்சு. ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் டிராஃபிக் ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் என்ன டிராஃபிக் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற போலீஸ் அவங்க கிட்ட கேட்டேன். கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்னர் மாளிகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு முக்கியமான ஆள், யாரோ வைஸ் பிரசிடென்ட் அந்த மாதிரி யாரோ சொன்னாங்க. அவங்க வந்து வந்ததுனால டிராஃபிக் வந்து பிளாக் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் லேட்டாக தான் போயிட்டு ரீச் ஆனேன். இதில் நான் கற்றுக்கிட்ட பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக வந்து ஆஃபீஸ் கிளம்பும்போது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்புவேன். இப்போ வந்து கூடுதலாக இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பணும் போல இருக்கு. சென்னை டிராஃபிக்கை பற்றி யாராலையுமே புரிஞ்சிக்கவே முடியாது போல. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள்.